10 வயசு குழந்தை சார் வெளியில விளையாடி இருந்திருக்கு. அத வந்து பக்கத்து வீட்ல இருந்தவரே வந்து கூட்டிட்டு போயி 24 மணி நேரம் கழிச்சு தான் சடலமா அந்த குழந்தை வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து உடற்கூறாய்வு முடிஞ்சு அது வந்து பாலியல் வன்கொடுமை செய்து தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறீங்க? நான் ஆட்சிக்கு வந்தா ஒண்ணும் நடக்காது அப்படின்னு பயங்கர வீரவசனம்லாம் பேசிட்டு தான் தமிழக முதல்வர் இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஆனா இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளா இந்த வன்கொடுமை மாறி இருக்கு. தொடரும் வன்கொடுமை மாற்றம் என்ன? இது வந்து ஒரு நாள்ல சரி பண்ண முடியாது. டிஜிபியே வந்து இந்த அரசு வந்த பிறகு மாற்றப்பட்டிருக்கிறாரு. சென்னை போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்காரு. உளவுத்துறை ஐஜி மாற்றப்பட்டிருக்காரு. அவர்கள் எல்லாமே வந்து இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். நீங்க கோவை சரகத்துல யார் இருக்கா, கமிஷனர் யாரு, டிஏஜி அங்கேயும் மாற்றப்பட்டிருப்பாங்க. இப்படி நிறைய எல்லாமே வந்து 10ஆம் தேதி தான் பதவி இருக்கிறார்கள். 14ஆம் தேதி தான் அமைச்சரவை வந்து துறை கொடுக்கப்படுது. 23 அமைச்சர் சேர்ந்து மொத்தமா அமைச்சரவை நேத்து தான் மொத்த அமைச்சரவை முடிவுக்கே வந்திருக்கு. 35 பேர் மொத்தம் அப்படின்னு முடிவு வந்திருக்கு. யார் யாருக்கு என்னென்ன துறை என்னங்கிறதா இப்பதான் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து இன்னைக்கு தேதிக்கு நீ பாத்தீங்கன்னா கரெக்டா 15 நாள் அரசு. இது வந்து சொல்ல போனா ஒரு மாசம் கூட 10ஆம் தேதி பதவி ஏற்றிருக்கு. இன்னைக்கு தேதி போனா 15 நாள் அரசு. அதனால நீங்க வந்து நேத்து வீரவசனம் பேசி இன்னைக்கு என்ன பண்ணு கேட்க முடியாது. நமக்கு வந்து அது நியாயமான ஒரு டைம் கொடுத்தாங்க. இது ஒரு பெரும் குற்றம், கொடூர குற்றம், ஏற்க முடியாத, ஜீர்ணிக்க முடியாத, சகிக்க முடியாத, உள்வாங்கவே முடியாத ஒரு குற்றம். அதுல எந்த செகண்ட் அதுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. அதுல குழப்பமே இல்லை. அந்த 2 கொடூரர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க.